அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். எனக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நான் மீண்டும் எல்லா நாளும் சொல்லுகிறது போல மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்கு உங்களுடைய சந்ததிகளை சகல விதமான ஐஸ்வர்யத்தினால கர்த்தர் நிரப்பி உயர்ந்த சாணத்தை. எத்தனை பேர் நம்புகிறவங்க கரம் தட்டி உங்க சந்ததிகளை கர்த்தர் உயர்ந்த கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லி ஆண்டவர் நிச்சயமாய் உங்க சந்ததிகளை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. அதை நான் சொல்லுகிறேன் இல்லையா. நான் கடந்த நாட்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியமாய் ஒரு ஆஃபீஸுக்கு போக வேண்டியது. அப்போ நான் போன இடத்துல நடக்கல. வந்துட்டு நான் சர்ச்சில் ஒரு நம்ம சர்ச்சில் வரக்கூடிய ஒரு தம்பி, அப்போ தான் நான் உண்மையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி ஒவ்வொரு சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பாஸ்டர் இன்ன இடத்துக்கு நீங்கள் போங்க பாஸ்டர், அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், நீங்கள் அங்கே போய் பேசுங்க அப்படின்னு தட்டு. நான் அப்போ அங்கே போயிட்டேன். அங்கே போய் நானும் சரி நிறைய ஆட்கள் நின்றனால சரி இதில் ரெக்கமெண்டில் நம்ம உள்ளே போகக்கூடாது, நம்ம ஒரு ஊழியக்காரன் இல்லையா. நானும் லைனில் நின்று முறைப்படி உள்ளே போனேன். உள்ளே போனோடனே நான் சொல்லுங்க இது மாதிரி இன்னார் சொன்ன ஆள் நான் தான். ஐயா நீங்கள் ஏன் வந்து உட்காந்து நேரமாக வந்துடக்கூடாதா, நான் உடனே முடிச்சு விட்டுருப்பேன். அங்கே ஏகப்பட்ட ஆளு கூட்டம், இது கடையில் நம்ம போக முடியுமா, நான் அப்படி நினச்சிட்டு தான் நம்ம அப்படி செய்யக்கூடாது, டைம் இருக்குது உட்காந்துருந்தேன். ஆனால் அங்கேருந்து நான் வண்டியில் வரும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன தெரியுமா, நீ இந்த சபையில் ஆலயத்தில் ஆரம்பத்தில் வரும்போது அவர் சின்ன பிள்ளையா, இந்த ஆலயத்தில் ஒரு சாதாரண பிள்ளை. என்ன பாருங்கள், நமக்கே ஒரு காரியத்திற்கு பாஷை எனக்கு ஆள் அங்கே இருக்கு போங்கன்னு சொல்லுக அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த தம்பி மூலமாக கற்றுக்கிறேன். ஆனால் அது எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த என்ன தெரியுமா, இது சின்ன ஒரு உதாரணம். இனி உன் சபைக்குள் நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு இதை விட பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கத்தக்கதான நல்ல பிள்ளைகளை கர்த்தர் இந்த சபையில் உருவாக்கி கொண்ட கரங்களை தட்டி கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். வரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. இந்த மினிஸ்டரை நம்ம மனுஷனை நம்பல. இன்னும் பாஸ்டர் நான் சொல்லுங்க, இன்னும் காரியமா பாஸ்டர் நான், இதுதான் எல்லா சபைகளும். இன்னும் பாஸ்டர் அமைதியாக இருங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு நம்முடைய குறிப்பிட்ட நம்ம யூடியூப் சேனலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் தவறி போச்சு. அவங்களும் கூப்பிட்டு சொல்லு, அவள் பாஸ்டர் நாங்கள் நல்லா முயற்சி செய்தோம், என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கர மறதி, அது எனக்கும் தவறி போயிட்டேன். எங்கேயோ கடைசியில் பார்த்தேன்னா அங்கே எங்கேயும் பார்த்தேன் நம்ம சர்ச்சில். என்ன திடீர்னு மனசில் தோணுச்சு, நம்ம சர்ச்சில் தம்பிக்கு ஞாபகம் வந்து வெளிநாட்டில் இருக்கான். சும்மா ஒரு வாய்ஸ் மெசேஜ், தம்பி இப்படி பார்த்துக்கா என்னன்னு தெரியல, சம்பவம் போயிட்டு உனக்கு ஏதாவது தகவல் இருந்தா. புதன்கிழமை கூட்டம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போனேன்னு அடுத்த மெசேஜ் எழுது, பாஸ்டர் நீங்கள் உடனே பாஸ்டர் ஆன்லைனில் வாங்க. உடனே 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெளிநாட்டிலிருந்து தவறி போன காரியத்தை ஆயத்தப்படுத்தி நான் அப்போ தான் நினச்சிட்டேன், எல்லாவற்றுக்கும் எல்லாம் நமக்கு கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வேத சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதுபோல் இந்த பிள்ளைகள் நான் எல்லாம் முந்தியெல்லாம் ரொம்ப ஆசைப்படும், ஆண்டவரே எங்கள் சபையில் கீபோர்டு வாசிக்க ஒரு பிள்ளை வராதா, இவ பாருங்கள் 1 2 2 3 அப்படி கர்த்தர் நமக்கு. ஏன் நான் இதை சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதனோட வேதனையே இல்லை. எத்தனை பேர் ஆமைச்சு ஹல்லேலூயா. இப்போ கீபோர்டு வாசிக்க நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் சித்தமான 2 வாரம் இன்னும் இல்லைன்னா 1.5 வாரத்தில் அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு கம்போசர், அடுத்து இவன் கீபோர்டு வாசிப்பான், ஒருத்தன் மியூசிக் தாளம் அது வாசிக்க, அதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டான். ஏன் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க 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 இன்னும் நிறைய மேன்மை. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை என் பிள்ளைங்க நிலைமை இப்படி இருக்கு, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கு, ஆண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையில் உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும், இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களில் வரும்போது, அந்த ஐஸ்வர்யம் உங்களில் வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு வேதனையோ அதுக்கு கூட வரவே வர. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்து இந்த வசனத்தை தொடர்ந்து வருகிற வாரம் நம்ம தியானிக்கலாம். அதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தரும்போது, ஆண்டவர் நமக்கு நன்மையை தரும்போது, நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், 2 வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 22:4 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாகும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யமும் இந்த ஜீவனும் இந்த பலனும் நமக்கு வரணும்னா சங்க நீதிமொழிகளில் சொல்கிறாரு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் என்ன தெரியுமா, ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கர்த்தர் தந்தாலும்
ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாள் நம்ம விட்டுறவே கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு நிறைய இடங்களில் பாருங்கள், கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரை மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பணம் வந்துட்டுன்னா ஆண்டவர் காரியங்களில் ஒரு மரியாதை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. இன்னும் எதையும் வேணா சாதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், திரளான ஐஸ்வர்யத்தை தருவார். நான் இன்னைக்கு சொல்லுகிறதுனா முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுறேன், ஐஸ்வர்யம் உங்களில் பெருகுகிற நேரம், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற நேரம், இன்னும் நீங்க தாழ்மைப்படணும், இன்னும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் உங்க சந்ததிகளை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிரு. இதை எப்போ நீங்க மனசுல ஆண்டவர் ஆசீர்வதிக்க 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 மென்மேலும் மென்மேலும். அதுக்கு பிறகு அடுத்து ஒரு வசனத்தை கூட ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும்போது அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 62வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுது. முதல்ல நம்ம வாசித்த வசனத்தை தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் என்னன்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனம். இந்த சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, படிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தின் ஐதமேல் வைக்காதீங்கள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பணத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை தரும்போது நீ ஒன்று செய்யணும், இருதயத்தை அதுக்கு மேலே வச்சிடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இருதயத்தை அதுக்கு மேலே அது வந்துக்கிட்டே இருக்கு. சிலர் நீங்கள் பாருங்கள், நான் ஆண்டவருடைய நாமத்தினால ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துட்டே இருப்பார். இனி அதுக்கு மேலே நம்ம எண்ணம் போயிட்டேன்னா ஆண்டவர் பார்ப்பார், இனி கொஞ்சம் நீ அதுக்கு மேலே போயாச்சு இல்லையா, ஆண்டவர் கொஞ்சம் கையை மடக்கிறார். வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கேரி தாற்றங்கரையில் போயிரு. அவர் கேரி தாற்றங்கரையில் எலியா போய் இருக்காரு. காகம் எண்ணெயும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது, கேரி தாட்டில் தண்ணீர் இருக்குது. நமக்கு வாழ்க்கையில் சில நேரம் நம்மளை மனுஷர்களை முன்ன கர்த்தர் சில பாடங்களை படிச்சு தாரது இருக்குதான். கேரி தாற்றங்கரையில் ஒழிச்சிருக்காரு, கேரி தாட்டில் இருந்து தண்ணி குடிக்காரு, அப்பத்தையும் இறைச்சி நேரத்துக்கு நேரம் காகம் கொண்டு கொடுக்குது. அந்த நேரம் வந்தவுடனே அவர் அறியாமலே காகத்தை பார்ப்பார், வருதா வரலையா. கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்தாரு, ஓ இப்போ இவ்வளவு நாள் நான் அனுப்புன என்ன நீ நினைச்ச, இப்போ உனக்கு கொண்டு வரக்கூடிய காகத்தை மட்டும் நீ பார்க்க தொடங்கிட்ட. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தாரு, காகத்தை நிறுத்திட்டார், நீ போகாத பாப்போம் என்ன செய்வான். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம சில நேரம் நமக்கு எண்ணம் இதுதான் எனக்கு வருமானத்தை தருது, இதுதான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருது, இதுதான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்லி நம்ம எண்ணம் அதன் மீது போகிற நேரம் நன்றாய் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், கர்த்தர் சில நேரம் வாசலை அடைத்து விடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் பெருகும்போது விருத்தி ஆகும்போது உன் இருதயத்தை அதுக்கு மேலே வை. அது வந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நம்ம கர்த்தரை மட்டும்தான் தேடிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இப்போ நான் பாஸ்டராக இருக்கேன், எனக்கு இங்கே சபையில் காணிக்க தரக்கூடிய நிறைய பேர் கர்த்தர் எழுப்பி நிறைய பேர் தரும்போது அதில் ஒருத்தர் எனக்கு நிறைய தாராருன்னா எனக்கு இருதயம் அதுக்கு மேலே, இவர் பெரிய நிறைய காணிக்க தாரவர், இவர் லட்சங்கள் தாரார், இவர் 1000 தாரார், இதனால இவரை நம்ம விட்டுறப்படாது. என் இருதயம் அதுக்கு மேலே போகணும். எங்களேன் எனக்கு இருதயம் அவருக்கு மேலே போகணும்னா ஆண்டவர் இந்த காகத்தை நடத்தினார். கொடுக்காத, நமக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் மனது வைத்தாங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறேன், கர்த்தர் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை நான் மீண்டும் பரிசுத்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர்களுடைய சாட்சியினாலே சொல்லுகிறேன். தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஒரு நாளும் கையேந்தி நிற்பதற்கு ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை உங்கள் சந்ததியை உயர்த்த. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே. ஆண்டவரே என் வாழ்க்கையில், நான் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கையில இளைஞனா இருந்த முதிர் வயது உள்ளவனா இருந்து நீதிமானுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு கையேந்தி நின்னதை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உன்னுடைய சந்ததி, உன்னுடைய குடும்பத்தில் நீ இன்றைக்கு எந்த காரியம் ஐஸ்வர்ய குறைவோடு இருக்கிறியோ உன் வீடு நிரம்ப கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். அவரை மறந்துடாதுங்க, அவரை தேடுவதை விட்டுறாதுங்க. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சாலமோனுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்ததற்கு அவர் என்ன செஞ்சாரு, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடுவோம், அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். எல்லாரும் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு நிமிடம் நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு நேராய், ஏசப்பா என் குடும்பத்துக்கு நிலைமை எதிலெல்லாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கு, அது நான் வருகிற நாட்களில் உங்களோடு பேசுவேன். நான் முதலாவது பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறேன். ஆண்டவரே என் குடும்பம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு, என் வியாபாரம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு, என் குடும்பத்தின் ஆண்டவரே வருமானங்கள் எல்லாம் தரித்திரமான நிலைமையில் இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்கு, ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், என் சுய புத்தியில சாய்ந்து நான் ஐஸ்வர்யத்தை தேடுகிறேனா,
என் சுய புத்தியிலே சார்ந்து நான் ஐஸ்வர்யத்தை பிரயாசப்படுகிறேனா? இல்லை, ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. காரணம், நம்முடைய சுய புத்தியினால ஐஸ்வர்யத்தை தேடினால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் தான் ஐஸ்வர்யம். அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கரத்தினாலே வருகிறது, உம்முடைய கையிலே வருகிறது, உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன்ப்பா, எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே, ஐஸ்வர்யம் இல்ல ஆண்டவரே, உயர்வு இல்ல ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவுகளில் இந்த இடத்துல ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் தர. எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய காரியத்தில், தன் குடும்பத்தில் ஆண்டவரை எவ்வளவு நஷ்டங்களை கண்டு செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வேளையில கண்ணீரோடு இந்த வார்த்தையை பார்த்து ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேகத்தின் கரம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தால் நிரப்புகிறவர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி தரித்திரரான ஆண்டவர் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள்ள காணப்பட சகல தரித்திரங்கள் மாறி, யார் யார் கடன் பிரச்சனைகளின் நடுவில், பண தேவைகளின் நடுவில் இருக்கிறார்களோ, கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம், உம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. இந்த மாதம் ஆண்டவரே, இந்த இரவு உம்முடைய கரத்தில் தந்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரங்கள் மாறட்டும். ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் நீர். உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாருங்க. இன்றையிலிருந்து ஒரு பெருக்கத்தை காணட்டும், இன்றையிலிருந்து ஒரு உயர்வை காணட்டும், இன்றையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை காணட்டும், இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும். நீர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்க போறபடியா கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பாட துதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. இரவுகளில் வசனத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்டு இருமக்க நன்றி அப்பா. ஐஸ்வர்யத்தை தருகிறவர். இந்த இடத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களையும்